நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 5 நாட்கள் கொடைக்கானல் பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மதுரையிலிருந்து தனி விமானத்தில் சென்னை வந்தடைந்தார். தமிழ்நாட்டில் 20 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் ஈரோட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. 2 நாட்களுக்கு வெப்ப அலை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படக்கூடிய கத்திரி வெயில் இன்று தொடங்குகிறது. 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் அச்சம். தருமபுரியில் 2வது நாளாக ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் உற்சாகம். தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகாவையும் குளிர்வித்த கோடை மழை. தமிழ்நாட்டில் திங்கட்கிழமை வரை 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தென்மண்டல வானிலை மைய தலைவர் பாலச்சந்திரன் அறிவிப்பு. மே 7ஆம் தேதி நீலகிரி, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் கணிப்பு. நீலகிரிக்கு வருவதற்கு மே 7ஆம் தேதி முதல் இ-பாஸ் கட்டாயம் என்று உதகை வட்டார போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. TN43 என்ற நீலகிரி பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு மட்டும் இ-பாஸ் தேவையில்லை என்றும் விளக்கம். அனைத்து ரயில்களிலேயும் அபாய சங்கிலி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்கள் வேலை செய்கிறதா என்று ஆய்வு செய்ய தெற்கு ரயில்வே உத்தரவு. அபாய சங்கிலி வேலை செய்யாததே கர்ப்பிணியின் மரணத்திற்கு காரணம் என்று உறவினர்கள் கூறிய குற்றச்சாட்டை தொடர்ந்து நடவடிக்கை. ரேபரேலி தொகுதியில் போட்டியிட பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. சுமார் 20 கோடி ரூபாய்க்கு சொத்து இருப்பதாக வேட்புமனுவில் ராகுல் காந்தி தகவல். அமேதி தொகுதியில் போட்டியிட அச்சப்பட்டு ரேபரேலியில் போட்டியிடுவதாக ராகுல் காந்தி மீது பிரதமர் நரேந்திர மோடி விமர்சனம். மக்களவைத் தேர்தலை எதிர்கொள்ளாமல் மாநிலங்களவை வழியாக நாடாளுமன்றம் செல்வதாக சோனியா காந்தி மீது குற்றச்சாட்டு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது தெலுங்கானாவில் வழக்கு பதிவு. தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பரப்புரையில் சிறுமிகளை பயன்படுத்தியதாக காங்கிரஸ் அளித்த புகாரில் காவல்துறை நடவடிக்கை. இளநிலை மருத்துவ படிப்புக்கு நாடு முழுவதும் நாளை நீட் நுழைவுத் தேர்வு. தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் பேர் உட்பட 24 லட்சம் பேர் தேர்வு எழுத உள்ளனர். நாகை மாவட்டம் நாகூர் அருகே போலீசார் முன்னிலையில் மோதிக்கொண்ட இளைஞர்கள். வாய் தகராறு, கைகலப்பான நிலையில் நாகை நாகூர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. கோவை அருகே மேட்டுப்பாளையத்தில் சுற்றுலா வேன் கவிழ்ந்து சிறுவன் பலி. 30 பேர் காயம். சென்னையை சேர்ந்தவர்கள் உதகைக்கு சுற்றுலா சென்று விட்டு திரும்பும் போது விபத்து. நாட்டையே உலுக்கிய ஆராய்ச்சி மாணவர் ரோஹித் வெமுலாவின் தற்கொலை வழக்கு மீண்டும் விசாரணை. வழக்கை போலீஸ் முடித்து வைத்ததற்கு எதிராக போராட்டம் நடைபெற்ற நிலையில் தெலுங்கானா டிஜிபி திடீர் அறிவிப்பு. பெண்ணை கடத்திய புகாரில் முன்ஜாமீன் கோரி ரேவண்ணா மனு. பாலியல் புகாரில் முன்ஜாமீன் மனுவை திரும்பப் பெற்ற நிலையில் புதிதாக மனு தாக்கல். வான்கடே மைதானத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பையை வீழ்த்திய கொல்கத்தா 11 போட்டிகளில் 3இல் மட்டுமே வென்றிருப்பதால் கேள்விக்குறியான மும்பையின் பிளே ஆஃப் வாய்ப்பு. அரசியலுக்கு வரக்கூடிய எண்ணம் தற்போதைக்கு இல்லை என்று நடிகை ஜோதிகா பேட்டி. ஏன் வாக்களிக்கவில்லை என்ற கேள்விக்கு அது தனிநபர் உரிமை என்று விளக்கம். வரக்கூடாது அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கலங்க. ஏதாவது கட்சியில கேட்டா நீங்க செஞ்சுக்கிட்டீங்களா? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. they are in 12th and giving board exams and நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லயே பேலன்ஸ். தருமபுரியில் 2வது நாளாக ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கோடை மழை மக்களை குளிர்வித்துள்ளது.
தருமபுரி மாவட்டத்தில் நேற்று 104 டிகிரி வெயில் கொளுத்திய போதும் இரண்டாவது நாளாக ஆலங்கட்டி மழை பெய்தது. அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பொம்மிடி சுற்றுவட்டாரத்தில் ஆலங்கட்டியுடன் பெய்த கோடை மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டது. செக்காம்பட்டி, கீரைப்பட்டி, கொளகம்பட்டி, எருமியாம்பட்டி, பொம்மிடி உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் கோடை மழை கொட்டி தீர்த்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே சூளகிரி சுற்றுவட்டாரத்தில் இரண்டாவது நாளாக கோடை மழை பெய்தது. இதில் உஸ்தனப்பள்ளி கிராமத்தில் வீசிய சூறைக்காற்றில் 4 மாட்டுக் கொட்டகைகளின் மேற்கூரைகள் காற்றில் பறந்தன. 2 வீடுகளின் மேற்கூரைகள் சரிந்து விழுந்து சேதமடைந்தன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தாளவாடி சுற்றுவட்டாரத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. திகினாரை, எரகனஹள்ளி, ஆசனூர், கல்மண்டிபுரம் உள்ளிட்ட இடங்களில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். குழு வாசஸ்தலமான உதகையிலும் 20 நிமிடங்களுக்கு மேலாக பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வறண்ட புல்வெளிகள் மழை நீரில் பச்சை பசேல் என காட்சியளித்தது. கால்நடைகளும் மழையில் நனைந்தபடி உற்சாகமடைந்தன. திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று இடியுடன் கூடிய மழை பெய்தது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கடும் வெயிலால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் மாமழை பொழிந்து வெப்பத்தை தணித்தது. பெங்களூரு புறநகர் பகுதியான கங்காலு கிராமத்தில் மழை பெய்ய தொடங்கியவுடன் வேப்பமரத்தடியில் ஆடுகளுடன் ஒதுங்கி நின்ற பெண் மீது மின்னல் தாக்கியதில் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் மேய்ச்சலுக்காக கொண்டு சென்ற 20 ஆடுகளும் மின்னலுக்கு பலியாக்கின. ஆந்திர மாநிலம் திருப்பதி, திருமலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் மலை பாதையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனிடையே தமிழ்நாடு, புதுச்சேரியில் 6ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஓரிரு இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று வரும் 7ஆம் தேதி நீலகிரி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடைக்காலத்தின் முக்கிய காலகட்டமான கத்திரி வெயில் இன்று தொடங்கக்கூடிய நிலையில் நாளை மறுநாள் வரை வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கத்தரி வெயில் தொடங்கும் முன்பே வெயில் வாட்டி வதைத்து வந்தது. அதன்படி தமிழ்நாட்டில் நேற்று 20 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. கரூர், பரமத்தி, வேலூர், திருத்தணியில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
திருப்பத்தூரில் 107 டிகிரி, மதுரை நகரத்தில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. திருச்சியில் 105 டிகிரியும், சேலம், பாளையங்கோட்டை, தர்மபுரி, சென்னை விமான நிலையம், மதுரை விமான நிலையம் மற்றும் நாமக்கல்லில் 104 டிகிரியும், தஞ்சாவூர் மற்றும் கோவையில் 102 டிகிரி வெப்பமும் பதிவானது. கடலூர், நாகை, காரைக்காலில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாகவும், சென்னை நுங்கம்பாக்கம் மற்றும் புதுச்சேரியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன், வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவித்தார். அடுத்த ஒரு 3 நிமிடங்களுக்கு தமிழகத்தின் உள் பகுதிகளில்